கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச். உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள். அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 6ஆம் திகதி 2020ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு, நான் பக்தியுள்ளவனா. இன்றைய தியான வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தியானம். ஒரு சமயம் தேவனாகிய கர்த்தரால் தமது பணிக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி தேசத்தை ஆளும்படி உண்மையும் உத்தமமுமான வேறொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி ஈசாய் என்னும் மனிதனுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். சாமுவேல் ஈசாயின் மூத்த குமாரனை பார்த்தபோது இவன்தான் தேவன் தெரிந்து கொண்ட அடுத்த ராஜா என்று எண்ணிக்கொண்டான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய நானோவென்றால் இருதயத்தை பார்க்கிறவர் என்றார். பிரியமானவர்களே, இந்த உலகிலே மனிதர்கள் மற்றைய மனிதர்களின் வெளித்தோற்றத்தையும் அவர்கள் காண்பிக்கும் நடக்கைகளையும் வைத்து அவர்களை குறித்த காரியத்தை தீர்மானம் செய்து கொள்கின்றார்கள். ஒருவன் மதச் சடங்காச்சார அடிப்படையிலே ஆலயத்திற்கு சென்று வருகின்றான். அவனை பார்க்கும் ஜனங்கள் இவன் பக்தியுள்ளவன் என்று கூறிக்கொள்வார்கள். ஆனால் அவன் இருதயத்தில் பொருளாசை, மோகபாவ இச்சைகள், கோபம், வன்மம், பகை, வைராக்கியம், கசப்பு, பிரிவினை போன்றவைகள் குடியிருக்கலாம். தேவ பக்தியுள்ள மனிதனுடைய இருதயத்திலே இவைகளுக்கு இடமில்லை. ஏனெனில் இவைகள் மாமிசத்தின் இச்சைகள். தேவ பக்தியுள்ளவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவதால் மாமிச இச்சைகள் தன் இருதயத்திலே குடிகொள்ள இடம் கொடுக்க மாட்டான். எங்கள் பிதாவாகிய தேவனுடைய ஆளுகையில் அவர் மனிதனுடைய இருதயத்தையும் அவனுடைய சிந்தியையும் ஆராய்ந்து அறிகின்றார். இது தேவனுடைய ஆளுகை. எனவே நாங்கள் தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கும்படி மேற்கூறிய மாமிசத்தின் இச்சைகளை எங்கள் இருதயத்திலிருந்து அகற்றிவிட்டு தெய்வீக சுபாவங்களிலே வளர வேண்டும். உங்கள் வாழ்க்கையை குறித்து மற்றைய மனிதர்கள் நற்சாட்சி கூறுவது நல்லது. அதனால் திருப்தி அடைந்து விடாமல் வேத வார்த்தைகளின்படி வேதனை உண்டாக்கும் வழிகள் உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கின்றதோ என ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டுவிட வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, என் இருதயத்தையும் என் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிகின்றவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.